அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிதி தொடர்பான மத்திய மாநில அரசோட நிதி தொடர்பான ஆர்டிக்கலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிதி தொடர்பான ஆர்டிக்கல் மொத்தம் 264லேருந்து 293 வரையும் இருக்குது. அதான் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். 268வது ஆர்டிக்கல் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி விதித்து மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது. இப்போ நம்ம வீட்டில் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரத்தாள், பாண்ட் பேப்பர், ஸ்டாம்ப் பேப்பர் அது மாதிரி போன்றது. ஏன்னா நம்ம எதாவது லேண்ட்னா வாங்கினோன்னா டேரெக்டாக பத்திரம் வாங்கும்போது அது டேரெக்டாக அதுக்கான வரி அந்த இது வந்து டேரெக்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆர்டிகல் 269 மத்திய அரசு வரி விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு பிரித்து அளிப்பது தான். இது ஜிஎஸ்டி தான். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை நம்மள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறது. அதுதான் இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 269A 269A தான் ஜிஎஸ்டி. இதுதான் புதுசாக ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ உருவான ஆர்டிக்கல். இதுக்கு சப்டிவிஷனாக தான் போட்டு தான் இதுக்குள்ளே தான் கொண்டு வந்தாங்க. 270 என்னென்னா, மத்திய அரசு வரி வசூலித்து மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு ரெண்டுமே பிரிச்சுப்பாங்க. அது வந்து வருமான வரி. அதுக்கான எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 275 வந்து சட்டப்படி மானியம். இதுதான் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற டிசைடிங் அத்தாரிட்டி. இங்கே தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லி இவங்களுக்கு இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை பொறுத்து தான் இவங்க வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ தரலாம் அப்படின்னு குடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் 275 சட்டப்படி மானியம் ஸ்டாச்சுரி கிராண்ட்ஸ். ஓகேங்களா. 279A ஜிஎஸ்டி கவுன்சில் மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில் நம்ம எல்லா நிதி அமைச்சர்களும் போகிறத நம்மளால் பார்த்துருக்க முடியும். 269A ஜிஎஸ்டி, 279A வந்து ஜிஎஸ்டி கவுன்சில், 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான நிதி தொடர்பான மத்திய மாநில அரசோட முக்கியமான ஆர்டிகல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.